எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாயும் நீரே தந்தையும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாயும் நீரே தந்தையும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உன் தரும்புகளாய் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோரின் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வம்
துணை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னை மீட்க உம்மையை தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து துதிப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து துதிப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நினைத்தவரே. அளவற்ற அன்பினால் அழைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைத்தவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து துதிப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து துதிப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து துதிப்பேனே. என் அன்பு சகோதர சகோதரியரே,
எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இந்த நேரத்தில் இந்திய கிறிஸ்டின் சபையின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் ஆராதனை தொடங்க முன்பாக ஒரு வசனத்தின் மூலியமாக நம்ம தொடங்குவோம். சங்கீதம் 46 அதிகாரம் வசனம் 1 3 வரைக்கும் பார்ப்போம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுதிரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொத்தளித்து பொங்கி அதன் பெருகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமேன். சகோதர சகோதரியரே, வசனத்தின் நிமித்தம் பார்க்கும் பொழுது தேவன் வந்துட்டு நமக்கு பக்க பலமாக இருக்கிறார், ஆதாரமாகவும் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மழை சூழ்ந்து கொண்டு நிறைய இடங்கள் பார்க்கும் பொழுது மூழ்கி இருக்கு. ஆனாலும் நமக்கு தேவன் வந்து பக்க துணையாக இருக்கிறார். ஆபத்தில் காலத்தில் நமக்கு உதவியாகவும் இருக்கிறார். அதனால் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் இப்பொழுது எந்த மன நிலையில் நாம் இந்த ஆராதனை பங்கு கொள்கிறோமோ தெரியாது. ஆனாலும் தேவனிடத்தில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது எல்லா விஷயத்தும் தேவன் மீது வைத்து இந்த ஆராதனை வந்துட்டு நாம் முழு மனதோடு முழு மனசோடு தைரியத்தோடு நாம் வந்து இந்த ஆராதனையை பங்கு கொள்ளுவோம். தலை வணங்கி ஜெபிக்கலாம். அன்பின் இயேசு ராஜனே சுவாமி, இந்த நாள் கொடுத்ததுக்காக கூட உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே உம்முடைய ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்கிற இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக கூட உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தை நீர் கொடுத்ததுக்காக கூட உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வசனம் கூட சொல்லுது தகப்பனே, ஆபத்தில் காலத்தில் நீர் எங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது தகப்பனே, உதவியாக இருக்கிறது தகப்பனே. சுவாமி, இப்போ கூட பார்க்கும் பொழுது சில ஊரில் பார்க்கும் பொழுது தண்ணியினால் முழுகி போயிருக்கு தகப்பனே. ஆனாலும் தகப்பனே, நாங்கள் பயப்படக்கூடாதுன்னு கூட வசனம் சொல்லுது தகப்பனே. ஆம் தேவனே, நீர் அதே போல எங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறது தகப்பனே, ஒரு தைரியமாக இருக்கிறது தகப்பனே. நான் நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த செய்தி கொடுக்குற போகிற சகோதரன் கூட நீங்கள் இருங்கம்மா கேட்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. திருவிருந்து கொடுக்குற சகோதரன் கூட நீங்கள் இருக்கணுமா கேட்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த ஆராதனையில் யாரெல்லாம் பங்கு கொள்கிறாங்களோ சுவாமி, நீர் அவங்கள கூட இருந்து வழி நடத்தணுமா கேட்டு இந்த சிறுஜபத்தை எல்லாரோட பாவத்துக்காக மறு இயேசு கிறிஸ்து பேரால் முடிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நேரமானது திருவிருந்தின் நேரமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14 15 வரைக்கும் வாசிப்போம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் 2 மரணம் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கிற இந்த நோய் பார்க்கும் பொழுது, இந்த கொரோனா என்ற அந்த ஒரு நோய், அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது என்னுடைய தாய் 1993ஆம் வருடத்தில் காலரா என்ற ஒரு நோயில் அகப்பட்டு 3 கால மாதமாக மிகவும் மரண அவஸ்தைப்பட்டு அவர் மிகவும் வேதனையோடும் சாப்பிட முடியாமலும் தூங்க முடியாமலும் அநேக முறை அவருக்கு வாந்தி மற்றும் பேதியாக அநேக விதத்தில் கூட வேதனையோடு கூட அவர் தூங்கிய நேரங்களை நான் கவனித்திருக்கிறேன். இன்று பார்க்கும் பொழுது அந்த ஒரு காலகட்டத்தை நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய தாய் வேதனையோடு மரித்த அந்த ஒரு சூழ்நிலையை என்னால் ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கிறது. இன்று நாம் இயேசுனுடைய மரணத்தை குறித்து எவ்வளவாக நினைவு கூறுகளாக இருக்கிறோம்.
அவருடைய மரணமானது என்னை மிகவும் வேதனைப்படுத்தியதாக இருக்கிறது. நான் சிஷ்யன் ஆவதற்கு வேதாகமத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு உனக்காக தான் மரித்தார் என்று அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொன்ன பிறகு அநேக விதத்தில் என்னுடைய பாவத்தை நீ ஞாபகப்படுத்திக் கொள், உன்னுடைய பாவத்துக்காக தான் இயேசு மரித்தார் என்று உணர்த்தும் பொழுது ஒரு இரவு முழுவதும் என்னுடைய பாவ பட்டியலை நான் எழுதும் பொழுது கண்ணீரோடும் வேதனையோடும் நான் தான் இயேசுவை சிலுவையில் அறிந்து நான் கொலை செய்திருக்கிறேன், அவர் மரணத்துக்கு நான் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்தேன் என்று பார்க்கும் பொழுது பிழைத்திருக்கிற நாம் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்தவருக்கென்று நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நான் உணர்ந்து கொண்டேன், இயேசுக்காக நான் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நான் நினைவு கூற வேண்டும். அது என்னை மிகவும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிர் தொழுதும் இருக்கிறார் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் அவருடைய இரத்தமாகிய திராட்சரசத்தை நீங்கள் புசிக்கும் பொழுதும் அப்பத்தை குறிக்கிற அவருடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்கும் பொழுதும் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஒரு நேரத்தை நீர் தந்ததுக்காக தேவனே, உம்முடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை நீர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் எப்பொழுதும் அவரை நினைவு கூறும்படி எங்களுடைய பாவங்களை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு முறையும் கர்த்தாவே நாங்கள் செய்த தவறுகளை இயேசுனுடைய மரணத்து நிமித்தம் நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுமதி தந்ததுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவர் பட்ட பாடுகளுக்காக நன்றி, அவருடைய சரீரத்தில் எங்களுடைய பாவங்களை சுமந்ததுக்காக நன்றி, அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தால் எங்களை கழுவி எடுத்து இன்று வரைக்கும் கூட கர்த்தாவே எங்களை உயிரோடு காத்துக்கொண்டு இது இந்த கொள்ளை நோய்களுக்கு கூட எங்களை தூரப்படுத்தி எங்களை மேன்மையாக இந்த பூமியில் வாழ்வதற்கு உதவி செய்ததுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி இயேசுவின் இனிய நாமத்தினாலும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெபத்தில் கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தில் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்தில் தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை
எல்லாம் நீக்கிவிடும் சளைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்துக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். 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 விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான வணக்கம். உங்களை இந்த காணொளி மூலமாக உங்களை பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ தொடர்ந்து சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடந்த வாரம் முழுவதும் சில நாட்கள் முன்பு எஸ்தர் புத்தகத்தை படித்து புத்தகத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம்.
எவ்வாறாக தேவன் தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை நன்றாக புரிந்து கொண்டோம். தொடர்ந்து நாம் இந்த காலை வேளையிலே இந்த மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். அதிலிருந்து நம்ம ஒரு புதிய காரியங்களை நாம் படித்து இருதயங்களை ஆராய்ந்து விசுவாசித்து நாம் விசுவாசத்தில் பலனடைய போகிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் மத்தேயு புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் உங்களிடம் கேட்க விருப்பப்படுகிறேன். யாராவது ஒரு ராஜா ஏழ்மையில பிறந்தார் அப்படிங்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு ராஜா ஏழையாக பிறந்த ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு நபரை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு பார்க்கும்போது, விசேஷமாக ராஜாக்கள் அரண்மனையிலே பிறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் நமக்கு தெரிந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவ்வாறாக ஒரு அரண்மனையிலே பிறக்காமல் ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்ததாக வேதம் நமக்கு சொல்கிறது. விசேஷமாக லூக்கா எழுதிய புத்தகத்திலே அவருடைய பிறப்பு எவ்வாறாக இருந்தது என்பது அது புத்தகத்தை வாசிக்கும் போது நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 2:7 நான் படிக்கிறேன். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தினார். என்ன ஒரு நேரம் யோசித்து பாருங்க. ஒரு ராஜா மாட்டு தொழுவத்திலே பிறப்பதாக இருந்தது. இது நிறைய பேர் கேட்கும் போது, என்னது ராஜா ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்துட்டு ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவரோட வாழ்க்கையை நம் கவனம் செலுத்தும் போது, பிற்காலத்திலே அவர் என்னவாய் இருந்தார், என்னவாய் ஆகப் போகிறார் அப்படிங்கிறதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கையும் இருதயங்களை ஏற்படுது. அநேக ஜனங்களுக்கு, விசேஷமாக ஏழ்மையானவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, ஏன்னா அநீதி நடந்து அதனாலே வருத்தப்படுகிற அந்த ஜனங்களுக்கு அவர் பெரிய நம்பிக்கையை கொடுப்பதாக அவருடைய பிறப்பு இருந்தது என்பதுதான் உண்மை. வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 2:11 படிக்கிறோம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையை அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். இதெல்லாம் ஒரு ராஜாக்கு தான் நடக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையாக பிறந்ததிலிருந்தே ராஜாவாக இருந்தார் என்பதுதான் இன்று நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. சகோதரிகளே, அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை சாஷ்டாங்கமாக விழுந்து, அவர்கள் ஞானியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட அந்த குழந்தையா இருக்க இயேசு கிறிஸ்துட்டே அவங்க என்ன பண்ணாங்க, சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்களை தொழுது கொண்டார்கள் வேதம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த முதலே அவர் ஒரு ராஜாவாக இருந்தார் என்பதுதான் உண்மை. அவர் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்த வந்த போதிலும் அவருடைய அந்த ராஜத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, கிங்ஷிப்னுவாங்க, அந்த ராஜத்துவம் எதிர்காலத்தில் ஒரு பெரிய விளைய செய்யக்கூடியதாக இருந்தது. அவருடைய அந்த ராஜரீகம், அவருடைய அந்த ஆளும் செய்யக்கூடிய அந்த ஆளுமை தன்னை, அது இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறையாண்மை என்பது நாட்களெல்லாம் கடந்து, காலம் கடந்து நின்றது அப்படிங்கிறதா வேதம் சொல்லக்கூடிய உண்மை. இன்னைக்கு ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக அபிஷேகப்படுவதற்காகவே பிறந்தார் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. சகோதரிகளே, அவருடைய நம்ம என்னதான் நம்ம இன்னைக்கு நம்ம அவரை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாலும் அவர் உண்மையான வாழ்ந்த எப்போதும் வாழ்கின்ற ஒரு ராஜாவாக இருக்கிறார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய ஞானிகள்லாம் இன்னைக்கு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஏன்னா வேர் இஸ் ஹி வாஸ் born king, எங்கே ஒரு ராஜாவும் பிறந்தார், அவர் எங்கே? ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அதான் கேட்டாங்க அந்த ஞானிகள். அந்த ஏறது கேட்குறாங்க, ஒரு ராஜாவும் பிறந்த அந்த நபர் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு அதே ஞானிகள் உங்கள் ராஜா எங்கேன்னு கேட்டுருக்காங்க. இத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன்னா அந்த ராஜா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ராஜா எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எபிரேயர் 13:18 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு உண்மை. அவர் எப்போதுமே அதே நிலைமையில தான் இருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் எப்போதுமே ஒரு ராஜாவாக இருப்பார் என்பதான் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து
ஒரு நேற்றுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் எவ்வாறாக ராஜாவாக இருக்கிறார் என்பதை நாம் சற்று முறை எபிரேயரில் படித்தது போல் அந்த காரியத்தை வேதத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவர் நேற்றைய தினத்திலே அவர் ஒரு இரட்சிப்பின் ராஜா என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மையாக சத்தியமாக இருக்கின்றது. லூக்காலிய சுவிசேஷம் அதிகாரம் 19:38 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்துடனே தேவரை புகழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது, இயேசுவை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து இப்படியாக தேவனை ஆராதனை செய்தார்கள். கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படிங்கிற வசனத்தை அவங்கெல்லாம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அதை கேட்டுட்டு, அப்படிலாம் என்னை கூப்பிடாதீங்க, என்னை அது மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது அவர் நேராகவே தன்னோட ராஜா என்பதை உணர்ந்து கொண்டு அவர் மற்றவங்க அவரை ராஜான்னு கூப்பிடும் போது அவரை ஏற்றுக்கொண்டு அதுதான் உண்மையாக இருந்து அப்படியாக அவர் வாழ்ந்து காட்டினார். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து பைலத்தில் இந்த பிளாத்து பார்க்குறோம், பிளாத்து வந்து இயேசு கிறிஸ்து பார்க்க, ஆர் யூ த கிங் அப்படிங்க, நீ தான் ராஜாவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும் போது கூட இயேசு கிறிஸ்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு மறுக்கவே இல்லை. 2வது இடத்துல பார்க்குறோம், அவர் வந்து பிளாத்து என்ன பண்ணுறா, தன்னோட ஜனங்கள்கிட்ட ஏன்னா அவரை வந்து பழி வாங்கணும்னு அவரை வந்து ஏன்னா அவருக்கு மேலே குற்றம் சாட்டி அவரை நிறுத்தி கொண்ட அந்த ஜனங்களை பார்த்து இதோ உங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லும் போது கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த ராஜத்துவத்தை அந்த இடத்துல கூட நான் இல்லை, நீ அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்லவும் இல்லை. மாறாக இன்னும் கூட தொடர்ந்து பார்க்குறோம். ஆக்சுவலாக அவர் பிறந்த முதலாகவே அவர் ஒரு ராஜாவாக கருதப்பட்டார், ராஜாவாக வாழ்ந்தார் அப்படிங்கிறதா உண்மை. அவர்கிட்ட இருந்த அந்த விசுவாசிகளை பார்க்கும்போது, அவர்கிட்ட இருந்த அந்த எப்போதும் அவருக்காக அந்த உயிரை கூட விடக்கூடிய அந்த ஜனங்களை அவர் பின்னாடி பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண மனிதனாக இல்லை, அவர் ஒரு ராஜாவாக இருந்ததுனால தான் அவருக்கு அந்த விசுவாசம் நிறைந்த ஜனங்கள் அவர் பின்னாடியே இருந்தாங்க. அவர் பிறக்கும்போது முதலாவது பார்க்குறோம், அந்த ஞானிகள் அவருக்கு வந்து பரிசுகளை கொடுத்தாங்க. 2வது பார்க்குறோம், அந்த ஆட்டு இடையர்கள் அவருக்கு இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையின தெரிஞ்சிருந்தும் இது வந்து ஒரு சாதாரண நிலைமை, சாதாரணமாக தெரியலையே, அவங்களுக்கு ஒரு அசாதாரணமாக தெரிந்தது. அது மாட்டுத் தொழுவத்திலே அவர் அப்புறம் அந்த குழந்தை பிறந்திருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் இல்லை, இது ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த ஏஞ்சல்ஸில் அந்த தூய தூதர்கள்லாம் அந்த ஆட்டிடையர்களுக்கு நற்செய்தியை சொல்லும் போது அதை புரிந்து கொண்டு வேகம் போய் அவங்களும் பணிந்து அந்த குழந்தைய பணிந்து வேண்டி கொண்டாருன்னு படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த தூதர்கள் படிக்கிறோம். தூதர்கள் என்ன பண்ணாங்க ஆக்சுவலாக நோயிங் தட் தேவர் மென் ஒரு உண்மையான ராஜான்னு தெரிந்த அப்புறம் என்ன பண்ணாங்க, பரலோகத்தில் பெரிய ஒரு விண் முழக்கத்தோட இயேசு கிறிஸ்து ராஜா அப்படின்னு அறிவிச்சாங்க எல்லாம் சேர்ந்து. அந்த தூதர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட முன்ன போய் சென்று அறிக்கை செய்கிறாங்க, இவர் ஒரு ராஜா, உங்கள் ஊரில் ஒரு ராஜா பிறந்திருக்காரு, அவரை போய் கவனிங்க, அவரை போய் ஆராதனை செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நற்செய்தியில் நிறைய பேர்கிட்ட பறைசாற்றுனதை நம்ம படிக்கிறோம். அவரு இந்த ஏரோது பார்க்கும்போது அவரும் என்ன பண்ண, ஒரு இலங்கை இதயத்தில் கலங்கி போய் எப்படி ஒரே ஊரில் 2 ராஜாவாக இருக்க முடியும் சொல்லி அவரும் கலங்கி போனதை பார்க்குறோம். அதனால என்ன பண்ண, அவர் இயேசு கிறிஸ்துவ எப்படியாவது கொன்றணும், தன்னுடைய அந்த ராஜத்துவத்தை அது காத்துக்கொள்ளணும்னு அவருக்கும் அந்த பயம் வந்துருச்சு. அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது 30 வருஷங்கள் கழித்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன நடந்தது, அவர் செய்த அந்த ஊழியத்தை நம்ம சற்று கவனித்து பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதனை போல செய்யாமல் ஒரு ராஜா எப்படி இருந்து அதிகாரங்களை செலுத்துவாரோ அவ்வாறாக அவரும் செய்தார் அப்படிங்கிறத நமக்கு தெரியக்கூடிய நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அவர்கிட்ட இருந்த அந்த ராஜத்துவ யார் கூடயும் பகிர்ந்து கொள்ளணும்னு அவர் விருப்பப்படவே இல்லை. தன்கிட்ட இருந்த அதிகாரத்தை நம்ம அவர்கிட்ட பார்க்கிறோம். அவருக்காக என்ன பண்ணாங்க, பீப்புள் வந்து தன்னுடைய வேலையை, தன்னுடைய நேரத்தை, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு அவர் பின்னே சென்று கொண்டது. அவருடைய அதிகாரத்தை, அவருடைய அந்த அழைப்புக்கு அவங்க என்ன பண்ணுங்க, மறுதே ஒரு பின்வார்த்தை சொல்லாமல் இயேசு கிறிஸ்து பின்பற்றி வந்து அவருக்கு விசுவாசிகளாக இருந்தார்கள். விசுவாசம் நிறைந்த, அவருக்கு மேலே விசுவாசம் நிறைந்த விசுவாசிகளாக ஜீவித்தாருங்கிறது நமக்கு தெரியும். நிறைய பேர் இன்னைக்கு கூட அந்த இடத்துல பார்க்குறோம், நிறைய பேர் வந்து தன்னோட உயிரை மாய்த்து கொண்டாருங்க. இந்த ராஜாவுக்காக என் உயிரை விடணும் அப்படின்னு முன் வந்தாங்க, தன் குடும்பத்தை இழக்கிறதுக்கு முன் வந்தாங்க, தன்னோட வேலை ஸ்தலங்களை விட்டு வெளியேறதுக்கு முடிவு எடுத்தாங்க, வீடுகளிலிருந்து வெளியே வந்தாங்க. அவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து, ஒரு ராஜா எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படியை செய்கிறதுக்கு அந்த ஒரு பாக்கியம் வைத்திருப்பாரோ அதே போல கிறிஸ்துவுக்கும் அதே அந்த கீழ்ப்படிந்த ஜனங்களை நம்ம அங்கே வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்க நம்மளால முடியுது.
அவங்களுக்கு முழு இயேசு கிறிஸ்துக்கு முழுவதுமாக தங்களை அவளை அர்ப்பணித்து வாழ்ந்த நிறைய அப்போஸ்தலர்களை படிக்கிறோம், சீஷர்களை பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதோ ஒரு விஷயத்தை நம்ம புரிந்துக்கணும். அவர் இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் தான், அவர் தேவகுமாரன் தான். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அவர் தேவகுமாரன் மட்டுமல்ல, அவர் தேவன் மட்டுமல்ல, அவர் ஒரு கர்த்தர் மட்டுமல்ல, அவர் ஒரு உண்மையான ராஜா என்ற காரியத்தை நாம் சற்று சரியாக புரிந்து கொண்டீங்கன்னா அதோட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏமே ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது ஏன்னா இந்த ராஜாவுக்காக நிறைய பேர் ஜெபிச்சாங்க. படிக்கிற நிறைய இடத்துல இல்லை, பழைய தீர்க்கதரிசிகள் இப்படி ஒரு ராஜா வரணும்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, அவங்களாம் அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காக அப்படி ஒரு ராஜா வருவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க மனசில் பெரிய கற்பனையை கட்டி அவருக்காக ஜெபம் செய்ததை பார்க்குறோம். தொடர்ந்து அவங்களுக்காக உபவாசமும் நிறைய ஜெபங்களையும் ஏறெடுத்ததை வேதத்தில் நம்மளால் படிக்க முடியுது. அதே போல் ஒரு உண்மையான ராஜான்னு பார்த்தீங்கன்னா அவங்க முன்கூட்டியே யாராவது அறிவிப்பான், அப்படி ஒரு ராஜா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அறிவிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா நிறைய பைபிளில் நிறைய இடத்துல பார்க்குறோம். முதலாவது தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர் இயேசு கிறிஸ்து வருவதை பற்றி அறிக்கை செய்தாங்க. ஏன்னா அந்த அந்த ஏன்னா யோவான் ஸ்நானகர் என்ன பண்ணார், வனாந்திரத்தில் எப்படி ஒரு ஒருத்தர் வரப்போகிறார் அவருக்காக ஆயத்தப்படுத்துங்கள் முன்கூட்டியே அவர் அறிவித்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அதே போல் தொடர்ந்து நம்ம படிக்கிறோம், நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து வருகை குறித்து அவங்க என்ன முன்னாடியே சொல்லி வச்சுருந்தாங்க. அவர் திடீர்னு வரல, ஏற்கனவே அறிவித்தது படி யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு சிஎம்ஓ ஒரு பிஎம்ஓ ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒருத்துக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே சொல்லிடுவாங்க இப்படி ஒரு வரப்போறாரு அப்படின்னு. அதுக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்துவாங்க, அவரை சந்திக்கிறதுக்காக, அவங்க கடந்து போகிறதுக்காக. அதே போல தான் ஒரு ராஜாவுக்கும் அதே ஒரு அந்த ஸ்நானம் கொடுக்கப்படுங்கிறது பார்க்கும்போது வேதத்தில் கிறிஸ்துவுக்கு அப்படி ஒரு ஸ்நானம் இருந்ததாக நன்றாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவர் உண்மையிலே ராஜா தான். ஏன்னா நம்ம நிறைய அவர் சாதாரணமாக எடுத்துக்கிறோம்ல, இல்லை அவர் ஒரு ராஜா அப்படிங்கிற விஷயத்தை நாம் சற்று வேதத்தில் படிக்கும்போது இன்னும் கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அவரோட வார்த்தையை சற்று கவனித்து பாருங்களேன். அவர் சொன்ன ஒரு வாக்கை நம்ம நல்லா கவனித்து பார்க்கும்போது அவரை கவனிச்சவங்க மட்டும் இல்லாமல் அது சுற்றி இருந்த ஜனமும் அவர்கிட்ட அவர் சொல்லும் போது அந்த போதனைகள்லாம் அவர் போதிக்கும் போது ஒரு விஷயத்தை எல்லாம் கவனிச்சோம்னா ஒரு அதிகாரத்தோடு சொல்கிறாரே. அந்த சாத்தானை பார்த்து அந்த சாத்தான் இந்த பேயினால் அவதிப்பட்ட மனுஷனை பார்த்து அதட்டுறார், அப்பாலே போங்கிறாரு இவரை பேதுருவை. ஏன்னா நிறைய பேர் கடிந்து அவருடைய அதிகார ஸ்டைல் பார்க்குறோம் இல்லை நிறைய ஏன்னா அவருக்கு மேலே எல்லாம் அந்த அதிகாரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கீழ்ப்படியது நம்மளால் வேதத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நமக்கு இன்னும் கூட நமக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா அவருடைய அந்த வம்சாவளியை பார்க்குறோம். ஏன்னா அவரோட வம்சாவளியும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது படி போல அப்படி இருந்ததை படிக்கிறோம். அவர் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பொதுமுடைமையாக பார்க்கும்போது எல்லா விதத்துலையும் நம்ம அவரை வசனத்தில் கவனித்து பார்க்கும்போது ஒரு ராஜானா என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம் முதலாவது. ரெண்டாவது, ஒரு ராஜாவுக்கு என்னென்னலாம் நிகழும், அவருக்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு அந்த முழு கேரக்டரும் கிறிஸ்துக்கிட்ட இருந்ததை நம்மளோட படிக்க முடியுது. அதே போல் ஏரோது என்ன பண்ணார், ஏரோது ஒரு ராஜா அது மாதிரி பிறந்துட்டாருன்னு அவர் பயந்துட்டார். ஐயோ நம்ம என்னுடைய வேலைக்கு என்னுடைய பதவி போயிருக்கோம் அப்படின்னு பயந்தார். ஏன்னா பிளாத்து என்ன பண்ணார், பிளாத்து அவருக்கு யோசிச்சார், ஐயோ நம்மளோட பதவியை இவர் எடுத்துகிட்டு போயிடுவாரோ, எல்லா ஜனங்களையும் இவர் கூட்டு ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருவாரோ அப்படின்னு பயந்தார். ஆனால் அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல, கிறிஸ்து இவங்க நினைக்கிறது போல ஏதோ ஒரு கவர்மெண்ட்டை ரூல் பண்ண வந்துட்டாரோ, அப்போ ஒரு ஊரை ரூல் பண்ண அந்த போஸ்டிங்க்கு வர்றாரு அப்படின்னு அவங்க தவறாக நினைச்சிட்டாங்க. பட் உண்மையான அவர் ஒரு ரட்சிப்பின் ராஜாங்கிறத அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஆனால் உண்மை என்னன்னா அவர் அந்த ஜனங்களுடைய இருதயத்தில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாருங்கிற விஷயத்தை அவங்களால கவனிக்க முடியல. ஏன்னா அவருடைய ராஜ்யம் not just only to come and set up, only just ஒரு 10 பேர், ஒரு 1000 பேர், ஒரு லட்சக்கணக்கான பேர், ஒரு மில்லியன்ஸ் பேரை தன்னை ஃபாலோ பண்ணுங்கிறது வைக்கிறது மட்டும் அவருடைய எண்ணமா இல்லை. அவருடைய தேவ ராஜ்யம் என்பது சகலத்துக்கும், அதாவது பரலோகத்துக்கும் பூமிக்கு எல்லாத்துக்கும் ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம். இன்னைக்கும் இருதயங்களில் ஒரு தேவன் கிறிஸ்துவானவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறத படிக்கிறோம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க, தங்களோட விசுவாசத்தினால, கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால, அவர் ராஜான்னு அங்கீகரிக்கிறதுனால என்ன பண்றாங்க, நிறைய காரியங்களை இன்னைக்கு விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இன்னைக்கு நம்ம வரது நம்மளால கண் கூட பார்க்க முடியும். நிறைய ஜனங்கள் இன்னும் அவர் ஏற்றுக்கொள்றாங்க, புதுசாக ஏற்றுக்கொண்டுட்டே இருக்கிறாங்க. அவரோட கிங்டம் பார்க்கும்போது அவருடைய இருதயம் அவருடைய ராஜ்யம் அப்படிங்கிறது வெளியில இல்லை, இருதயத்தில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா
ஸோ அவர் பார்க்கும்போது பரலோகத்திலேருந்து எல்லாத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறத நம்மளால் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஏன்னா அதே போல் அவருக்கு ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, ஏன்னா அவர் ரட்சிப்பின் ராஜாவாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது நம்ம பாவத்தை நம்மளாலே நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமை அவருக்கு தெரிஞ்சிருந்தது. இந்த ஜனங்களுடைய ஏன்னா அந்த அவங்களே அவங்க வந்து தங்களை ரட்சித்து கொள்ள முடியாதுங்கிறது தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு, தன்னையே ஒரு பலியாக செலுத்தி நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளெல்லாம் அவர் மீட்டு கொண்டதை நம்ம வசனம் படிக்கிறோம். அதுதான் நம்ம விசுவாசிக்கிற ஒரு பெரிய காரியமாக இன்னைக்கு இருக்குது. அதனால் இன்னைக்கு நம்மளை ரட்சிப்பில் இப்படி கொண்டு வந்த கிறிஸ்துவானவர் இன்றும் நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணுறாரு, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. இன்னும் 800 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த இந்த ஏசையா புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், அவரை பற்றி படிக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோம், மெய்யாகவே தன் பாவங்களை என்ன பண்ணாராம், சுமந்து பாவிகளுடைய லிஸ்ட்டில் இவரு சேர்க்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து 800 ஆண்டுகள் கிறிஸ்து பிறகுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசையா தீர்க்கதரிசி அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ராஜா தான், ஆனால் ரட்சிப்பின் ராஜா. அவருக்கு நிறைய சிறப்பம்சம் இருந்தது அப்படிங்கிறதா நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு காரியம் என்னவா, இதோடு ஒரு சிறந்த காரியம் என்னவா இருக்கும், தன் உயிரே கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து அந்த கடன் சுமையை, பாவ கடன் சுமையை தீர்க்கக்கூடிய அந்த இருதயம் படைத்த ஒரு ராஜா எந்த ராஜாவாக இருக்க முடியும்? இல்லை, ஜென்ரலாக ராஜானா எல்லாம் சொகுசியாக அனுப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு மக்களுக்காக என்ன பண்ணுறாரு, தனக்கு உயிரே கொடுத்து, தன்னோட ஜனங்களுக்காக உயிரே கொடுத்து, சிலுவையில் உயிரே கொடுத்து மீட்டு கொண்ட ஒரு நபர் மட்டும் இல்லை, ஒரு ராஜாவாக இருந்து ஒரு ராஜா இப்படி ஒரு காரியத்தை செய்தார் அப்படிங்கிறதா நீங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நற்செய்தியாக இருக்குது. தொடர்ந்து நம்ம நேற்று நிலைமையில் அவர் எப்படிப்பட்ட ராஜா, ஒரு மகாபெரிய ராஜாவாக இருந்தார் என்கிற விஷயத்தை நம்ம இந்த வசனங்கள் மூலமாக சரியாக புரிந்து கொண்டோம். ஆனால் தொடர்ந்து ரெண்டாவது பார்க்குறோம், அவர் இன்று எப்படி ராஜாவாக இருக்கிறார். நிறைய பேர் கேட்பீங்களா, ஸோ நேற்றோட முடிஞ்சு, நேற்று ஒரு சரி வந்தார், பிறந்தார், நம்ம பாவங்களுக்காக மரித்தாருங்கிற நான் விசுவாசிக்கிறேன். உண்மையில ஒரு ராஜா தான். ஆனால் இன்றைக்கி ஒரு ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நீங்கள் வேர் இஸ் த கிங்டம் ஆஃப் காட், இன்றைக்கி தேவ ராஜ்யம் எங்கே? நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லிட்டே இருக்கீங்க, இயேசு கிறிஸ்து வந்ததுனாலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, இயேசு கிறிஸ்து அவரோட ராஜ்யம் எங்கே? அப்போ ராஜா இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சொன்னீங்கன்னா அவரோட ராஜ்யம் எங்கே? எந்த ஊருக்கு அவர் ராஜா, எந்த மக்களுக்கு அவர் ராஜா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிந்து வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்தது ஒரு பூமியை ஜனங்களை அந்த பூமியில் அவர் ஆட்சி செய்கிறதுக்காக மட்டும் அல்ல, மாறாக அவரோட ராஜ்யம் என்பது எப்படின்னா நம்முடைய இருதயங்களில் இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விஷயம். His kingdom is in the hearts of all those who trust in him. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் அவருடைய ராஜ்யம் தங்கும்படியாக இருக்கு இன்னைக்கு. இயேசு கிறிஸ்து இப்படி தங்களுடைய இருதயங்களில் அவர் ஒரு ராஜாவாக வைத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்புறார் தேவன். அவர் ஆசீர்வாதங்களை இன்றும் பொழிந்து கொண்டு இருக்கிறார், அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷமான நற்செய்தியாக இருக்கு சகோதரிகளே. உண்மையான சீசர்கள் நம்புறாங்க, அவருக்காக எதையும் செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் பாருங்களேன், அவர் ராஜாவோ இருதயம் வைத்திருக்கிறவங்க அவருக்காக என்ன வேணா செய்யறாங்க, தயாராதுக்கு முன் வராங்க. அவங்க பாவங்களை அறிக்கையிடுறாங்க. ஏன்னா ராஜா இருதயத்தில் ஆட்சி செய்கிறதுனால அவங்க அதுக்குள்ளே இருக்க அந்த பாவம் வந்து அவங்கள வந்து எதிரியாக இருக்கிறதுனால அந்த பாவத்தை விட்டு விடுறதுக்கும் அறிக்கை செய்கிறதுக்கும் அவங்க முன் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து இன்று என்ன பண்ணுறாரு, இருதயங்களை ஆட்சி செய்து மக்களுடைய அந்த பேராசையை அந்த ஒரு அநீதியான காரியங்களை சுயநலங்களை என்ன பண்ணுறாரு எதிர்த்து கொண்டு அதுக்கு மேலே அவர் கடிந்து கொண்டு தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து அந்த சுயநலம் இல்லாத ஒரு அன்பு, இயேசு கிறிஸ்து இருந்த சுயநலம் இல்லாத அன்பு உலகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருக்கு இல்லை? யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா தன் ஜனங்களுக்காக உயிரே விடக்கூடிய ஒரு ராஜாவா வா அப்படிங்கிறது போல ஒரு அற்புதமாக இன்னைக்கு தொடர்ந்து அந்த காரியங்கள் இருக்கிறத படிக்கிறோம். இன்னைக்கும் ஒரு பாவைகளை ரட்சிப்புகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு சமாதானம், எப்போதுமே சமாதானத்தை துவக்குறவராக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிறவரா இன்னைக்கும் இருக்கிறது தான் இன்னைக்கு நற்செய்தியாக இருக்கு சகோதரிகளே. இன்னைக்கு அநேக லட்சக்கணக்கான கோடிக்கான மக்கள் தொடர்ந்து என்ன பண்றாங்க, தங்களோட விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துக்கு மேல இன்னும் கொடுத்துக்கிட்டே வராங்க.
எல்லாம் நீங்கள் நிறைய செய்திகளை பார்க்கணும். நிறைய செய்திகளை இது கிறிஸ்துவுக்காக இது செய்தார், அதை செய்தார், அதை இந்த விஷயத்தை விட்டார், இந்த பாவத்தை விட்டார், ஏன்னா நிறைய காரியங்கள் இன்றும் தொடர்ந்து இருதயங்களை அவர் ஆட்சி செய்து கொண்டு காரியங்களை இன்றும் நடத்தி கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தன்னோட அவுட்லைன் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாற்றின் அந்த வெளிப்பட அந்த 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 வரைபடத்தில்ங்கிற ஒரு புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கலீலியன் நம்முடைய இருதயங்களுக்கு இன்னொரு பெரிய ஏன்னா அவர் ஒரு பெரிய ஆச்சரியமாக இன்றும் இருக்கிறாரே. இந்த இதயத்துக்கு அவர் இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயான கலிலேயன் இன்றும் நம்மளுடைய சிறுமியான அந்த இருதயத்துக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அந்த எழுத்தாளரான ஹெச்ஜி வெல்ஸ் என்கிறவர் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காரியத்தை இன்னும் பேசி அவரோட புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, எல்லாத்தையும் சகோதரர் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் இருதயங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க, உங்கள் இருதயத்தில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரா? உங்கள் இதயத்தில் யார் ஆட்சி செய்கிறது? நீங்கள் ஆட்சி செய்கிறீங்களா? இந்த உலகம் உங்களை ஆட்சி செய்து கொண்டு இருக்கா? உங்கள் இதயத்தை, உங்கள் பாவங்கள் உங்கள் இதயத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறா? இல்லை மாறாக இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தில் இன்றைக்கி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாரா என்பதை நாம் வந்து இன்றைக்கி உங்கள் இதயங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். வேதம் சொல்லி ரோமர் 10:9 புத்தகத்தில் நம்ம அந்த மடலில் படிக்கிறோம். ஏன்னா உங்களோட நாவினால் கிறிஸ்து இரட்சகர் என்பதை அறிக்கை செய்து உங்கள் இதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய்னு வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு வேளை சொல்லிடலாம், நான் இயேசு கிறிஸ்து நான் ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்க இருதயங்களில் அவர் நீங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. அவர் வந்து இயேசு கிறிஸ்துவ கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டாங்க, ஆனால் அவர் ஒரு ராஜாவாக அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுதளிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ இருதயங்களை ஒரு ராஜாவாக இல்லை, அவர் விசுவாசத்தோடு அப்படியே நிப்பாட்டாங்க. நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் ஒரு அற்புதமான தேவன், ஒரு அன்பான தேவன் அப்படின்னு விசுவாசிக்கிறேன், ஆனால் அவரை நான் ராஜாவாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது போல் நிறைய பேர் இன்னைக்கு இடர்களுக்கு உள்ளார கொண்டு போகிறாங்க. ஸோ நம்ம அப்படி இல்லாமல் நம்ம நிறைய நேரங்களில் சபையில் ஒரு அங்கத்தினராக தொடர்ந்து இருக்கிறோம், ரொம்ப நாளாக அங்கே இருந்தால் ஜட்ஜ் மெம்பரில் இருக்கிறோம். என்ன பண்ணுறோம், அவருடைய சித்தத்துக்கு, அந்த ராஜாவோட சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம். யோசிச்சுப்பா, எத்தனை பேர் இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோட சித்தத்துக்கு, அந்த ராஜாவின் சித்தத்துக்கு எத்தனை பேர் தங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? இன்னைக்கு அப்படி ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்துங்க. உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு என்னோட இதயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இருதயங்களை அவர் தான் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கை தூக்குங்க. ஏமேன், ஒரு ஏமேன் சொல்லுங்க. ஏமேன், ஆசம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் இருதயத்தில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீங்க, கொண்டுட்டு இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் நான் நேராக பார்க்க முடியல, ஆனால் நான் என் விசுவாசத்தில் என் ஆவினாலே விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ராஜாவாக உங்கள் இருதயங்களை ஏற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஏமே. ஸோ நீங்கள் என்ன வந்து இன்னும் கூட நீங்கள் சபைக்கு வரலாம், பல ஆண்டுகள் வந்துட்டு இருக்கலாம், அவர் சபைக்கு ஒரு சபையில் இருக்கலாம், அங்கத்தினராக இருக்கலாம், ஏன்னா நீங்கள் வந்து கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு ராஜாவாக உங்கள் இதயத்தில் இருக்காரா? அப்போ அவரோட சித்தத்துக்கு நீங்கள் இணங்கணுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நாம் சற்று யோசித்து அவர் ஒரு ராஜாவாக உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுமாறு உங்களை எல்லாத்தையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அவர் உண்மையான ராஜாவாக இருக்கார். அவர் தன்னை ராஜாவின் கருதுறவங்க மேலே அவர் ரொம்ப அக்கறை செலுத்துறாருங்கிறது தான் அவருடைய ஜனமாக இருக்கிறதுங்கிறது. அதுதான் ஒரு பெரிய அடையாளமே. ஏன்னா மாறாக அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படாத, அவர் ராஜான்னு ஏற்றுக்கொள்ளாத சங்கதிகளை குறித்து வேதம் வந்து ஒரு எச்சரிப்பு சொல்லுது. மத்தேயு 8:12 என்ன படிக்கிறோம், அங்கே அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இடத்துல அவரை விசுவாசிக்காங்க, அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் அங்கே தள்ளப்படுவார்கள்னு வேதம் நமக்கு எச்சரிக்கை சொல்லுது. ஐயோ, அது அப்படியும் சொல்லுது. அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளை இப்போ வேதம் நமக்கு எச்சரிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால, ஏன்னா நம்ம அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு ராஜாவாக இருதயத்தில் ஆட்சி செய்கிறதுக்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அவரோட சித்தத்துக்கு நாம் இணங்கி நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டுமாறு இன்று நாள் முழுவதும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் சகோதர சகோதரிகளே. நேற்று அவர் எப்படியாக ராஜாவாக இருக்கிறார், இன்றும் அவருடைய இருதயங்களை அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்காரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அவர் நம்ம இதயத்தில் ராஜாவாக இருக்கணுங்கிற காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம். மாறாக நாளைக்கு அவர் எப்படிப்பட்ட ராஜாவாக இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் வந்து ராஜாக்களின் ராஜா, கர்த்தர்களின் கர்த்தர் அப்படின்னு படிக்கலாம். நம்ம அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலானவர் அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவர் வேதம் சொல்லுகிறது வந்து அவர் காலகட்டத்தில் அவர் திரும்பி வருவாராம். ரைட், அவர் திரும்பி வந்து நம்ம ஒரு நாள், இன்னும் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ரொம்ப கிளியராக சொல்லுது, அவர் திரும்பி ஒரு நாள் வருவார்.
ஏன்னா அவர் அதுக்காக எல்லாம் காத்திருக்கிறோம். கிறிஸ்துவ ஜனமும் அவர் விசுவாசிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அவர் திரும்பி வருவார் அப்படிங்கிறது படிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாம், எங்கே நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் அப்போஸ்தலர் பேதுரு எல்லாம் கேள்விப்பட்டது, ஏன்னா அவர் கேலி செய்தது போல, ஏன்னா வேர் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் இஸ் கம்மிங், எங்கே அவர் வந்து அவர் வரன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்கே அவர், ஏன்னா அவங்க நிறைய எத்தனையோ பேர் மடிந்து போயிட்டாங்க, இன்னும் அவர் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி 2 பேதுரு 3 நாளில் எப்படி பேதுரை எல்லாம் கேலி செய்தார்களோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேலி செய்துட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த வருகை நாள் வந்து ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் டேவாக தான் இருக்க போகுது. இல்லை, ஒரு கடைசி நாட்கள் வந்து எவ்வளோ இந்த பூமியானது என்ன பண்ணுறது தான் அந்த நெருப்புல இது ரிசர்வ்டு ஃபார் ஃபயர் அன்டில் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் இந்த பெரிய அழிவுக்கு பிறகாக அவர் அப்படி ராஜாவாக திருப்பி வருவார் அப்படின்னு தான் படிக்கிறோம். முதலாவது வருகை வந்து நமக்கு ரட்சிப்பு தரக்கூடியதாக இருந்தது, ரட்சிப்பு தரதுக்காக வந்தார். 2வது வருகை எப்படி வருவார், எதுக்காக, நம்ம ரட்சிப்புக்காக கிடையாது, திருப்பியும் பாவம் மன்னிப்புக்காக கிடையாது, மாறாக என்ன நீதி வழங்குறதுக்காக அவர் ராஜா வருவார். அங்கேயும் படிக்கிற ஒரு ராஜா நீதி வழங்குவார்ல, அதே போலதான் 2 நாளைக்குன்னு பார்க்கும்போது அது நாளைக்கு ஒரு ராஜாவாக தான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிற சகோதர சகோதரிகளை. எதுக்கு வந்து என்ன பண்ணுவார், அவர் தேவ பக்தி இல்லாதவர்களை, கேடு உள்ளவர்களை, அந்த விக்கெட் பீப்புள் என்ன பண்ணுவார், அவங்களெல்லாம் ஜட்ஜ் பண்ணி பனிஷ்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக, அந்த ஜட்ஜ்மெண்ட் வழங்குறதுக்காக வராரு அப்படிங்கிறது வேதம் நமக்கு. ஸோ எச்சரிக்கை, இருதயங்களுக்கு எல்லாத்துக்கும் எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அவர்களுடைய ராஜ்யத்துக்கு உட்படாத ஜனங்கள்னு கொஞ்சம் இருப்பாங்களாம். அவரை ராஜாவை இறுதி ஏற்றுக்கொள்றதுக்கு நான் கிறிஸ்துவலை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மேலே ஒரு கோவாக்கினியை செலுத்தும்படியாக திரும்பி மீண்டுமாக வருவார் அப்படிங்கிறத வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அவருடைய சரீரத்தில் அந்த கிறிஸ்து வரும்போது அவர் சரீரத்தில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் எழுதப்பட்டிருக்குமா. இவர் ராஜாக்களின் ராஜா, கிறிஸ்து கர்த்தாரின் கர்த்தர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமா, அவர் சரீரத்தில் அவர் எழுத பொறுத்து இருக்குமா, அப்படி ஒரு சிம்பிளோடு அவர் வருவாராம் அப்படிங்கிறத வேதம் நமக்கு வெளிப்படுத்தல் சுவிசேஷம் அதிகாரம் 19-16 அந்த மாதிரி படிக்கிறோம். வரும்போதே என்ன பண்ணுவாராம், அவர் முத்திரையோடு வருவார். ஆக்சுவலாக இப்படி ஒரு முத்திரை, என்ன முத்திரை, ராஜாக்களின் ராஜா, கர்த்தாதியின் கர்த்தார் அப்படின்னு சொல்லி அந்த முத்திரையோடு வரத வேதம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாராம், வந்து தன்னுடைய நிலையை என்ன பண்ணுவாராம், இன்னும் ஸ்தாபிப்பாராம். ஏன்னா ஒரு நிலையான ஸ்தாபத்தை கொண்டு வந்துடுவார், எல்லாருமே அவர் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடும். ஏன்னா அந்த பூமி சகலமும் அவர் ஏற்கனவே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு. ஆனால் மக்கள் காணும்படியான ஒரு ஒரு சூழ்நிலையை அங்கே படிக்கிறோம். எல்லாம் அவர் பார்ப்பாங்க, எல்லாமே அவர் கீழே கட்டுப்படுது. ஒவ்வொருத்தரும் தன் கண்களினால் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ராஜரீகம் இருக்கும்படியாக வேதம் நமக்கு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அவர் வரும்போது ஒரு ராஜா வந்து அபிஷேகப்படணும், இல்லை, ஒரு ராஜானா அபிஷேகப்படணும். ஏன்னா அது கிரீடத்தில் வைக்கிறது ஒரு அபிஷேக செரிமனி இருக்குது. அந்த செரிமனி வந்து நடக்குமா, ஏன்னா அந்த செரிமனி நடக்கும். இயேசு கிறிஸ்துக்கு அந்த தேவனை பண்ணுவார், தன்னோட பிதான பண்ணுவார், அந்த ராஜரீகம் செய்து வைப்பார், அந்த அபிஷேகத்தை செய்து வைப்பார். அந்த சைடு அந்த வரும்போது அது ஒரு சில பேர் தான் அவரோட ஜனத்துக்கு மட்டும்தான் அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படிங்கிறது வேதம் நமக்கு சொல்றது. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இவ்வளோ நாள் நேற்று இன்று நாளை எப்போதுமே ராஜாவாக இருக்கிற ஒருத்தருக்கு அபிஷேகத்தை செய்ய போகிறாரு. அந்த அபிஷேகத்துக்கு பங்கு கொள்ள தான் நம்மளை தான் எல்லாம் நீங்கள் தயார்படுத்தி அவங்க வந்து தயார்படுத்தி வைத்திருக்கிறார் நம்ம எல்லாத்தையுமே. அப்போ அந்த ஒரு காட்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு ராஜா, அவருக்கு ஒரு என்ன பண்ண ஒரு முத்திரையை கொடுத்து என்றுமே ராஜான்னு சொல்லி அவர் மேலே வந்து அந்த அபிஷேகம் வந்து அங்கே வந்து அந்த அபிஷேக நிகழ்ச்சி அங்கே நடக்கும். இல்லை, ஒரு பெரிய விழா நடக்கும். அந்த விழாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் அவர் அழைத்திருக்காரோ, யாராருக்கெல்லாம் அந்த அழைப்பு இருக்கோ, அந்த அழைப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டு அந்த அவரை ராஜாவாக கருதி அவர் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிற அவங்க எல்லாத்துக்கும் அங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏமேன். அப்படி கூட நமக்கு படிக்கும்போது இன்னும் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை, அப்படி தானே நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா அங்கே வர்றதுக்கு அவர் என்ன அவரு நம்ம ஒன்றும் செய்யலை, நம்ம ஒன்றும் நல்ல காரியம் செய்ததுனால அங்கே போகிறது இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு. மாறாக அவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து என்ன பண்ணுறார், தன் ஜீவனை கொடுத்து தன்னோட ரத்தத்தை குடித்து இன்னைக்கு அங்கே போகிறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்கிறார், ஒரு நுழைவு சீட்டு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அந்த நிகழ்ச்சி எவ்வளோ முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். நம்மளை பாருங்களேன், நம்ம ஒன்றுமே இல்லாத அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து விட்னஸ் பண்ணும்படியாக நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு. வந்து அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டத்தில் பங்கு கொள்றதுக்கு தான் இவ்வளோ காரியமும் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா. அப்போ நிகழ்ச்சி எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மலாக ஒரு எம்எல்ஏ மேரேஜ், ஒரு மினிஸ்டரோட மேரேஜ் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அப்படின்னா,
யோசிச்சு பாருங்க, ஒரு இந்த பூமிக்கும் நேற்றும் இன்றும் எப்போதுமே ராஜாவாக இருக்கிற அவருடைய அந்த அபிஷேக நாள் எவ்வளோ உற்சாகமாக, எவ்வளோ அற்புதமாக, அதிசயமாக இருக்கும் என்பதை ஒருத்தரும் கற்பனை செய்து பார்ப்போம். ஸோ அப்படிங்கிறதுனால, ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அதை உணர்ந்திருக்கோமா? இப்படி நிகழ்ச்சிக்கு நான் போகிறதுக்கு தகுதியே கிடையாது, என்ன அங்கே அழைத்திருக்காரு அப்படின்னு என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா? அப்படி நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அவர் அதிகாரத்துக்கு நீங்கள் எவ்வளோவா நீங்கள் கீழ்ப்படுத்தியிருப்பீங்க. உங்கள் இருத்தில் அவருக்காக என்னென்னலாம் செய்ய முன் வந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் அந்த ஒரு வாய்ப்பு நினைக்கும் போது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு இந்த சரீரம் ஒன்றும் கிடையாது, என்னோட வேலை ஒன்றும் கிடையாது, என்னோட குடும்பம் ஒன்றும் கிடையாது, என்னோட ஜாப், எந்த சுச்சுவேஷனுமே, எந்த ஒருவருமே கிறிஸ்துவ ராஜாவாக பார்க்கும்போது அதுக்குரிய அந்த பாக்கியத்தோட எந்த பாக்கியமும் நமக்கு பெருசாக தோன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏமேன் சகோதர சகோதரிகளே. ஸோ இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்று சொல்லலான் இருக்கோம். அவர் ராஜாவாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் என் கூட சேர்ந்து இந்த காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏமேன். எத்தனை பேர் கேட்டீங்க? ஏமேன் சொல்லுங்கள். ஏமேன் ஏமேன் சொல்லலாமா? எல்லாம் சேர்ந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா, நான் சொல்ல நீங்களும் அப்படியே நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஆமாம், நான் என்னோட பாவத்தை நான் அறிக்கை செய்ய முன் வருகிறேன். என் பாவத்தை அறிக்கை செய்ய முன் வருகிறேன். என்கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாக என்னை நான் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை நான் முழுவதுமாக ஒப்படைக்கிறேன். நான் அவருக்காக ஊழியம் செய்ய விருப்பப்படுகிறேன். எனக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் கிறிஸ்துவுக்காக நான் விட்டு கொடுக்க இழக்க தயாராக உள்ளேன். எனக்காக என்கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்க இழக்க நான் தயாராக இருக்கிறேன். ஒரு நாள் நான் அவரோடு மகிமையிலே நானும் சென்று வீற்றிருப்பேன். அவர் மகிமையான நாட்கள் வரும்போது அவரோடு சேர்ந்து நானும் அவரோடு சேர்ந்து வீற்றிருப்பேன். ஏமேன். எத்தனை பேருக்கு சொன்னீங்க? இது இதயத்தில் விசுவாசத்து உண்மையிலே சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஏமேன். ஏமேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு அற்புதமான செய்தியை நம்ம கடந்து வந்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு உற்சாகமாக ராஜாவாக இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறத படிக்கிறோம். ஸோ விசேஷமாக அவர் ராஜா எங்கே பார்க்கணும்? இருதயங்களில் அவர் ஆட்சி செய்கிறது, அதுதான் அவருக்கு தேவைப்பட்ட இடம். அந்த இடத்துல அவருக்கு வேற எந்த பங்கும் கொடுக்காம அவர் மட்டும்தான் ராஜாங்கிறது எண்ணத்தில் நம்ம வாழ்ந்து இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளாராக பெரிய விசுவாசத்தில் வளர்ந்து இன்னும் கூட உற்சாகம் நிறைந்த அவருடைய ஜனம், அந்த ராஜாவுடைய ஜனமாக நம்ம அதற்கு பாத்திரமாக நம்மளை நாம் உற்சாகப்படுத்தி உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை நம்ம ஜான்ரெக்ஸ் பிரதர் கொடுத்தாங்க. அதிலிருந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு செய்தி. ஏன்னா நம்முடைய ராஜா, இயேசு ராஜா எப்படி பிறந்தார், எப்படி வரப்போகிறாரு, இன்னும் அவருடைய மகிமையை பற்றி சொல்லும்போது கேட்கணும் போல இருந்துச்சு. அவர் சாதாரணமாக எல்லா ராஜாக்கள் மாதிரியும் பணக்காரனாவோ இல்லை இப்போ அரண்மனையிலேயோ பிறக்கலை. ஆனால் அவர் ஏழை மாட்டுத்தோட்டத்தில் பிறந்தா கூட நம்மை ஆளுகை செய்கிறவராகவும் நமக்குள்ளே இருக்கிறவராகவும் நம்ம பாவத்திலேருந்து ரசிக்கிறவராகவும் இருக்காருன்றதை கேட்கும்போது ரொம்ப பூரிப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மிக்க நன்றி ஜான்ரெக்ஸ் பிரதர். உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்னையில் நீங்கள் செய்கிற மினிஸ்ட்ரியும் மேன்மேலும் பெருகணும் சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். சகோதரர்களே, நீங்கள் கேட்ட செய்தியை தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்தில் உறவினரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமக்கு சில அறிவிப்புகள் இருக்குது. அடுத்த வாரம் காலையில் 9:30 மணிக்கு இதே போல் காணொலி மூலமாக நமக்கு சர்வீஸ் இருக்கும். தயவுசெய்து அதற்கு எல்லாரும் தயாராகிக் கொள்ளுங்கள். அதே போல் கேகேசி பிரிட்டின்ஸ் டீம்ஸ் அவங்களுடைய மீட்டிங் வாரந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பிள்ளைங்களை அதில் பங்கேற்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். வாரந்தோறும் நம்ம கொடுக்குற ஏழைகளுக்கான காணிக்கை இந்த ஸ்க்ரீனில் காணப்படுற ராஜுவோட நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாதந்தோறும் நம்ம கொடுக்குற மாதாந்திர காணிக்கையை இந்தியன் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்ன்ற நேமுக்கு HDFC அக்கௌண்ட் நம்பருக்கு ஸ்க்ரீனில் காணப்படுற நம்பருக்கு கஸ்தூர்பா ரோடு பிரான்ச்சுக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல்
முக்கியமான விஷயம், கோல்டன் ஸ்டார் மினிஸ்ட்ரி, தங்க நட்சத்திர மினிஸ்ட்ரி. என்ன யோசிக்கிறீங்கன்னா தங்க நட்சத்திரம் சொல்றாங்கன்னு, அதாவது சீனியர் சிட்டிசன், முதியோர்களுக்கான மினிஸ்ட்ரியை தங்க நட்சத்திரம், அவங்கள வந்து தங்க நட்சத்திரம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த தங்க நட்சத்திர மீட்டிங் இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு இருக்கு. உங்களுக்கு ஜூம் லிங்க் உங்களுடைய ஃபேமிலி குரூப் லீடர்கிட்ட வாங்கி தயவுசெய்து இதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல கல்லூரி படிக்கிறவர்கள், காலேஜ் படிக்கிறவங்க, கேம்பஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து எல்லாருக்கும் சேர்ந்து கம்பைன் சர்வீஸ் இருக்கு. வருகிற 29ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஜூம் மூலமாக நடைபெறும். அதற்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கல்லூரி படிக்கிற மாணவர்கள் இருந்தால் அவங்களையும் அதற்கு பங்கெடுக்கும்படி உற்சாகப்படுத்துங்க. இத்தோடு நமக்கு ஆராதனை முடிகிறது. நம்ம ஜெபத்தோடு ஆராதனை முடிக்கலாம். ஜெபிப்போம். அன்பு மகா இறக்கம் பரிசுத்த தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வணங்குகிற வாழ்க்கைய ராஜா. நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்பொழுது கூட கர்த்தாவே, நீர் எப்படிப்பட்ட ராஜா, எந்த மாதிரியான ராஜா, நீர் எங்களை ரசிக்கிறவரும் எங்களை ஆண்டவரை ஆளுகிறவருமாய் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களுக்கு உள்ளாக எங்களை உள்ளான மனுஷனை செய்கிறவராக இருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்திலும் நோக்கு பார்க்கும்படியாக இருக்கிறது. கிருபைக்காக நன்றி. இந்த காணொளி மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அவர்களுடைய உற்றார் உறவினர் உடன் பிறந்தோர் அனைவரையும் ஆசீர்வதிக்குமாறு கேட்கிறோம். இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அனைவரையும் நீர்தாமே பாதுகாத்து ரட்சித்து வழிநடத்துமாறு கேட்கிறோம். நாட்டின் தலைவர்களையும் சபை தலைவர்களையும் உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும். ஒவ்வொரு ஆன்டிஸ் அங்கிள்ஸையும் நீர்தாமே பார்த்துக் கொள்ளுங்க. அவங்களுக்காக இன்று நடக்க போகிற அந்த தங்க நட்சத்திர அந்த மீட்டிங்ல கூட நல்ல ஆண்டவரை அனைத்து ஆன்டிஸ் அங்கிள்ஸும் கலந்து கொள்வதற்கு கிருபை செய்யுங்க. அதே போல் ஒவ்வொரு சின்ன குழந்தைகளும் சரி ஆண்டவரை அனைவரையும் உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த கேகேசி மீட்டிங்ஸ், ப்ரீடீன்ஸ், டீன்ஸ் மீட்டிங் அனைவரும் எல்லா குழந்தைகளும் கலந்து கொண்டு அவர்களுக்குரிய பலனை அடையும்படி உதவி செய்யுங்க. உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம், வணங்குகிற வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு இருந்த தேவன் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்குமாறு எல்லாம் வல்ல இறைமகன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய் பாய்.